இந்த படத்துல கிஷன் தாஸுடைய கேரக்டர் வந்து நம்ம நிச்சயமா பேசியதான் ஆகணும். இதுக்கு முன்னாடி முதல் நீ முடிவும் நீல வந்து அவர் வந்து ரொம்ப சூப்பரா நடிச்சிருந்தாரு. யங்ஸ்டர்ஸ் மனசுல வந்து ஒரு நல்ல இடத்த பிடிச்சிருந்தாரு. அந்த இடத்த அப்படியே தக்க வைக்கிறதுக்கான ஒரு நடிப்பா இந்த படம் வந்து அவருக்கு அமைஞ்சிருக்கிறதா தான் நம்மளால பார்க்க முடியுது. எங்கேயுமே வந்து குறை சொல்ல முடியாத அளவுக்கு ரொம்ப சூப்பரா வந்து நடிச்சிருக்கிறாரு. அதுவும் வந்து அந்த ஸ்கூல் காலேஜ் ஸ்டோரி ஒண்ணு இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் மெச்சூர்டா ஆனதுக்கு அப்புறம் வந்து ஒரு ஸ்டோரி நடக்கும். அங்க வந்து அவர் எப்படி தன்னுடைய கேரக்டரை சூப்பரா பண்ணியிருக்கிறாருன்றதையும் இந்த படத்துல நல்லா பார்க்க முடியுது. இதுல கிஷன் தாஸோடைய கேரக்டரா என்ன இருக்குதுன்னா, ஆரம்பத்துல இந்த மாதிரி லவ் பண்ணணும், இந்த மாதிரி படத்துல இருக்கிற மாதிரி நமக்கு லவ் வேணும்னு நினைச்சவருக்கு அது காலேஜ் வரைக்கும் நடக்கல. அதுக்கப்புறம் வேலைக்கு போக வேண்டிய ஒரு கட்டாயம், அந்த கட்டாயத்தின் அடிப்படையில ஒரு மேட்ரிமோனி கம்பெனில போய் வேலைக்கு சேர்றாரு. அதுக்கப்புறம் அந்த கம்பெனில இங்க மேட் ஃபார் ஈச் அதர்னு ஒரு கான்செப்டே கிடையாது. எப்படியெல்லாம் ஒரு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் திருமணம் செஞ்சு வைக்கிறாங்க, இதெல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து அந்த இடத்துல காமிப்பாங்க. அங்க பல பொலிட்டிக்கலாவும் சில விஷயங்கள் நடக்கும். ஸோ அதையெல்லாம் பார்த்து மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடிய நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் என்ன பண்றாரு அப்படின்றதும் ரொம்ப நல்லா இருந்தது.